எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது பூஜைக்காக நம்ம வீட்டில் செஞ்செடுக்கிற ஒரு பாயசத்தோட ரெசிபி தான் நெய் பாயசம். நெய், வெல்லம், கூடவே பச்சை அரிசி, தேங்காய் பால் எதுவுமே நம்ம இதில் சேர்க்கறதில்ல. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி, உணக்கலரி அப்படின்ட்டு இங்கே கேரளாவில் சொல்லிடுவேன், பாயசம் ரைஸ். இது மட்டை அரிசியோட பச்சை அரிசி தான், கிடைச்சா எடுத்துக்கோங்க, இல்லை இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற பச்சை அரிசி எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கு. அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி கழுகி அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உடனே அரிசி கழுகி போட்டால் போதும், முன்னாடியே கழுகி ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 1 லிட்டர் அளவு தண்ணி நம்ம எடுத்துருக்கிற 1 கப் அளவு அரிசிக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 1 கப் அரிசி அப்படின்னா 200 கிராம் அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்கும். இந்த ஒரு பாயசம் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற ஒரு பாயசம் தான். அதனாலே நமக்கு இந்த அரிசி வெந்து கிடைச்சா போதும், ரொம்ப அதிகமாக வெந்து போகக்கூடாது. நல்ல ஒரு டைம் கொதிக்கிற வரைக்கும் தீ அதிகமாக வச்சு, கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது அங்கே வேகட்டும். இனிப்புக்காக 300 கிராம் அளவுக்கு இதே மாதிரி டார்க் கலரில் இருக்கிற வெல்லம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம இது கரைய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மெல்ட் ஆனால் மட்டும் போதும், ரொம்ப கட்டியாக வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கொதித்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம அரிசி பாருங்கள், தீ தண்ணி வற்றி வரும்போது நான் தீ கம்மி பண்ணி தான் வச்சுருக்கு. இந்த அரிசி முக்கால்வாசிக்கு மேலே வெந்திருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருக்குது. அதுவும் வத்துறதுக்குள்ளே இது கரெக்டான அளவுக்கு வெந்துடும். இந்த ஒரு பாயசம் ரொம்ப அதிகமாக அரிசி வெந்து போகக்கூடாது. கரெக்டான அளவுக்கு வேகிறதுக்கான தண்ணி தான் நம்ம ஊற்றி இருக்கு. இப்போ நீங்கள் ஊற்றுற தண்ணி கம்மியாகி போயிடுச்சு, அது வேகலை, தண்ணி வத்திருச்சு அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இது வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கான்னு ஒரு டைம் கையில் அமர்த்தி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதில் வெல்லம் அரிச்சு ஊற்றிடலாம். வெல்லத்தோட சிரப் அரிச்சு ஊற்றிக்கோங்க. வெல்லத்தோட சிரப் ஊற்றினதுக்கப்புறம் அரிசி வேகாது, அரிசி இன்னும் கொஞ்சம் கட்டியாகி போக தான் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. அரிசி வெந்திருக்கா அப்படின்ட்டு கையில் ஒரு டைம் எடுத்து அமர்த்தி தான் நம்ம பார்க்குறது. இங்கே பூஜைக்காக செய்கிற பாயசம் நம்ம இங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்குறது இல்லை. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் நெய் ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். பாயசம் கொதித்து வத்தி கட்டியாகி வர்றதுக்குள்ள 1/4 கப்புக்கு மேலே இதில் நம்ம நெய் ஊற்றிடுவேன். இது இடையில இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடையில நெய் ஊற்றி தான் நம்ம இது மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. நான் இப்போ வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துருக்கிற நெய் தான் அதிலிருந்து. அப்போ நமக்கு நல்ல மணமாக இருக்கிற நெய்யாக இருந்தால் பாயசத்துக்கும் நல்ல மணம் இருக்கும். இடையில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதே மாதிரி சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி இது நல்லா திக்காக பண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம் இதே மாதிரி வெந்து கட்டியாகி வரும்போது தீ கம்மி பண்ணி தான் வச்சு வேக வைக்கணும், இல்லை இருந்தால் அடி பிடிச்சிடும். அதனால தான் அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். இதே மாதிரி அடி கட்டியாக இருக்கிற பாத்திரம் இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக் பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வற்றி நெய் மேலே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது கட்டியாக இருக்குது. இந்த டைமில் 10 ஏலக்காய் இடித்து சேர்த்துருக்கு. நம்ம வீட்டில் பூஜைக்காக செய்யும்போது ஏலக்காய் பவுட்ரு சேர்க்காம இதே மாதிரி ஏலக்காய் முழுசாக இடித்து தான் சேர்க்கிறது. பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு கூடி நான் இதில் சேர்க்குறேன். சில பேர் கொஞ்சம் தேங்காய் துருவி சேர்த்துடுவேன். இல்லை இருந்தால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பழம், சின்ன சைஸ் பழம் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை இருந்தால் எள்ளு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இப்போது எள் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பழம் தான் சேர்க்கிற அப்படின்னா சூடோடே சேர்க்கக்கூடாது. ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பழம் சேர்த்துக்கோங்க. ரெடியாக இருக்குது. தீ ஆஃப் பண்ணிடலாம். ஆறும்போது இது இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். இனி இதில் வறுத்து சேர்க்கறதுக்காக 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மறுபடியும் எடுத்திருக்கு. இதில் கொஞ்சம் தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து பாயசத்துக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கேஷ்யூ நட்டு, ரேசின்ஸ் அது ஒன்றும் நம்ம இது கூட வறுத்து சேர்க்கறது இல்லை. தேங்காய் மட்டும்தான் நெய்யில் வறுத்து சேர்க்கிறது.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஒன்றும் ஊற்றாமல் நெய் நிறைய ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால இந்த ஒரு பாயசம் 3 நாள் வரைக்கும், சில டைம் 4 நாள் வரைக்கும் எல்லாம் கெடாமல் இருக்கும். பூஜை செய்யும்போது தான் நம்ம இதுக்குள்ளே துளசி பூ, தெச்சி பூ அதெல்லாம் போட்டு பிரசாதம் மாதிரி பூஜைக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்றது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த டைமில் நீங்கள் சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் கல்கண்டம் அது கூடி இதில் இடித்து சேர்த்துக்கலாம். இல்லை இருந்து சுகர் கேண்டீஸ், கல்கண்டி சின்ன சின்ன கிறிஸ்டல் மாதிரி வாங்குறது கிடைக்கும் இல்லைங்களா, அதாக இருந்தாலும் பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். இந்த ஒரு பாயசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.